அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக சுவையாக ஒரு நான்வெஜ் குழம்பு இல்லை வெஜ்ஜு குழம்பு தாங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு காளான் குழம்பு தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நான்வெஜ் குழம்பு ஈக்குவலான டேஸ்ட்டில் அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு வெஜிடேரியன் குழம்பு தான். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு. ஃபஸ்ட்டு குழம்புக்கான பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். 100% வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 70% வதங்கினா போதும். எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம இதை ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு தாளிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து தாளிக்கணும். இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்க தான் குழம்பு நல்ல டேஸ்ட் இருக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு தக்காளியை மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இதை தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக நான் 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று போல் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு நம்ம இதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணணும். இதெல்லாம் நல்லா வெந்து ஒன்று போல் திரண்டு ஒரு மசாலா பேஸ்ட்டாக நமக்கு நல்ல குழம்பு திக்காகிறதுக்காக நமக்கு நல்லா கிடைக்கும். குழம்பு திக்காக இருக்கும்போது வேணும்னா திக்காக வச்சுக்கலாம், இல்லை இது தண்ணி சேர்த்து இது பண்ணிக்கலாம். இதுக்காக இப்போ தூள் வகைகள்: 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, எல்லா தூள் வகைகளையும் சேர்த்து ஒன்றா கிண்டி கிளற வேண்டியது தான். எண்ணெயிலே மசாலா தூள் வகைகள் எல்லாம் போட்டுடணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது அரிசி ஊற வச்ச தண்ணிங்க. இந்த தண்ணி தான் நான் இந்த குழம்புல ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவி இன்னும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து குழம்புக்கு தேவையான உப்பு இவ்வளவோ அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு எனக்கு திக்னஸ் இருந்தால் போதும்னு பட்டுச்சு. நான் அதனால் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றலை. இதுக்கு இடையில் நான் ஒரு 250 கிராம் காளான் இதை க்ளீன் பண்ணி 2 பீஸ் போட்டு வச்சுருக்கேன். அதை பீஸ் போட்டது இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் கட்டமாக வெட்டி போட்டிருக்கேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம். இல்லாட்டினா வெறும் காளான் மட்டுமே சேர்த்து இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கூடவே கருவேப்பிலை இதையும் போட்டு எல்லாம் ஒன்றா கொதிக்க வைக்கிறதுக்காக நான் மூடி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, காளான் எல்லாம் ஒன்றா கொதித்து வெந்துடுச்சா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இப்போ நான் பார்த்தோன்னே எனக்கு வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் தேங்காயும் சோம்பும் அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன். அதை இந்த குழம்புல நான் சேர்க்குறேன். இது குழம்புக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும், தேங்காயும் சோம்பும் விழுது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க. நல்லா வெந்துடுச்சு. குழம்பு நல்லா ரெடியாகி திக்காக அழகாக டேஸ்ட்டாக சூப்பராக வந்துடுச்சு. கொத்தமல்லி தூவி நம்ம சாப்பாட்டோட, ரொட்டியோட எல்லாத்தோடையும் பரிமாற வேண்டியது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.